இது ஒரு முக்கியமான நாள் தமிழ் சினிமாவிலே. காவியம் படைத்த படங்கள் மறந்து போகக்கூடாது என்பதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி. பல படங்கள் நெகட்டிவ்ஸே கிடைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் போது திவ்யா பிலிம்ஸ் சாந்தி சொக்கலிங்கம் அவர்கள் மறக்க முடியாத இந்த கர்ணன் படத்தை ரிஸ்டோர் பண்ணி டிஜிட்டல் சவுண்ட்ல உங்களுக்கு கொடுக்க போறாங்கன்னா உங்கள் கரகோஷத்தோடு அவர்களுக்கு நீங்கள் நன்றியை தெரிவிக்கணும். தமிழிலே இது முதல் முயற்சி. இந்தியிலே ஒரு முறை முகலையாசாவுக்கு செஞ்சாங்க, தெலுங்குல மாயா பசாருக்கு பண்ணியிருக்காங்க. தமிழ் திரையுலகத்தில் இது முதல் மட்டுமல்ல, முன்னோடியாக இருந்து இது சிவாஜி படங்கள் எல்லாமே ரிஸ்டோர் ஆகி வர வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஏன் இந்த முயற்சி என்று அவர்களை கேட்டபோது ஒரு வார்த்தை சொன்னார்கள். இந்த காலத்துல ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம பிரம்மாண்டம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டோம். அந்த பிரம்மாண்டத்துக்கு அர்த்தம் என்ன? படம் எடுத்து முடிக்க 3 வருஷம் ஆகும், கோடி கோடியா செலவாகும். செலவுன்னு சொல்றோமோ வினையும் சொல்றோமோ தெரியல, அதுதான் பிரம்மாண்டம். ஆனா 1964 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆன கர்ணன் அன்னைக்கே ஒரு பிரம்மாண்டமான படம் என்பது ஐயனே இல்லை. பிரம்மாண்டத்தின் அர்த்தம் என்ன? இந்த படத்தில் பார்க்கலாம். கதையில் பிரம்மாண்டம், கருத்தில் பிரம்மாண்டம், வசனத்தில் பிரம்மாண்டம், இசையில் பிரம்மாண்டம், பாடல் எழுதியதில் பிரம்மாண்டம், நடித்த அத்தனை பேரும் சொந்த பொருளிலே தமிழ் பேசி நடித்தார்கள். அதுவே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம். இது எல்லாருக்கும் சாப்பிடும் அளவுக்கு ஜி.ஆர். பந்துலு என்ற அந்த மகான் ஒரு அற்புதமான ப்ரொடியூசர் டைரக்டர் இப்படிப்பட்ட ஒரு காவியத்தை புராணத்தை நமக்கு ஒரு படமாக அளித்தாரு. ஒரு கட்டபொம்மன், ஒரு கண்ணன், ஒரு கப்பலுடைய தமிழ், அவர் மனதின் பெருந்தன்மை இருக்கிறது. அது ஒரு பிரம்மாண்டம். எல்லாத்துக்கும் மேல கர்ணன் என்றால் யார் என்று நாம் கண்முன்னே இருக்கிறதற்கு ஓடணும்ன்றதை நாம் எல்லாம் வேண்டிக்கணும். இப்பொழுது ட்ரெய்லர் வெளியீட்டு விழா இதுக்கு பிறகு நடக்கும். ஆனால் என்ன வரப்போகிறது என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறீர்கள் அல்லவா? அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். கர்ணன் ஒரு பானை சோறுல அது யானை சோறு எவ்வளவு இருக்கிறது. அதிலிருந்து ஒரு சோறு பதமாக அந்த ட்ரெய்லரையும் சாங்ஸையும் இதோ 2 நிமிடங்களில் உங்களுக்கு காண்பிக்கிறதா இருக்கிறோம். இதுல 2-3 தானே நீங்க போட போறோம், அதனால யாரும் போயிடாதீங்க ப்ளீஸ். இந்த விளக்கு. வணக்கம். சிவாஜி வாழ்க, சிவாஜி புகழ் வாழ்க, நடிகர் திலகம் வாழ்க, சிவா புகழ் வாழ்க, சிங்க தமிழன் எங்கள் அண்ணனடா, சிங்க தமிழனடா, சிவாஜி என்னும் பெயரை கொண்ட நடிகர் திலகமடா வாழ்க, அவர் வாழ்க. இப்படி பாடிட்டு தெரிஞ்சவன் தான் நான். ரொம்ப அழுதுட்டான். நானு மதுவஞ்சி கஷ்டமாயிடுச்சு. மதுரையில திரிசூலம் திரைப்படம் சிந்தாமணி திரையரங்கத்தில் ஓடுது. அப்ப நான் சின்ன பையன், எங்க வீட்டுல சிவாஜி படம் பார்க்கறதுக்கு நான் மதுரைக்கு போகணும்னா அனுமதிக்கல. 90 நாள் போராடி 99வது நாள் நான் எங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு திரிசூலம் படம் பார்க்கறதுக்காக மதுரைக்கு போனேன். சிந்தாமணி திரையரங்கம் 99வது நாள் டிராபிக் எல்லாம் திருப்பி விட்டுருக்காங்க. பஸ் அந்த விளக்கு பாலத்துக்கிட்டே நிப்பாட்டிட்டாங்க. அங்க இருந்து இறங்கி நடந்து ஓடணும். அப்பவும் பயங்கரமான கூட்டம் நிக்குது. 99வது ஹவுஸ்ஃபுல்லா போய்கிட்டே இருந்த படம். அப்ப போலீஸ்காரங்க அடி பிக்கிறாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளுறாங்க. என்னோட பேண்ட் எல்லாம் கிழிஞ்சு போச்சு. அப்படி கிழிச்சுக்கிட்டு படம் பார்த்தவனுக்கு அந்த பைத்தியக்காரனுக்கு இன்னைக்கு இந்த மேடையை கொடுத்துருக்கலாம். அவளுக்கு நான் சிவாஜி 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 சிவாஜின்னு ஒவ்வொரு மூச்சும் அவரை பார்த்து 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 சினிமாவுக்கு வந்தவர். இன்னைக்கு நான் சினிமாவில் ஒரு இயக்குனரா ஓரளவுக்கு புகழோட நல்ல பேரோட இருக்கேன்னா அந்த பிச்சையை போட்டது அதை நான் பெருமையா சொல்லிக்கிறேன். சிவாஜி சார் இல்லைன்னா எங்க குடும்பம் கிடையாது, எங்க வாழ்க்கை கிடையாது. நான் என் பொட்டாட்டி கொஞ்சம் காப்பாற்ற முடியாது. அப்பேற்பட்ட இந்த மகா கலைஞனின் ரொம்ப நல்லா அமையணுங்கிறதுக்காக விஸ்வநாதன், ராமமூர்த்தி, கண்ணதாசன் அந்த கூட்டணிய இங்க நீங்க இருந்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவீங்க. எனக்கு நார்த் இந்தியன் ஸ்டைல்ல மியூசிக் வேணும். பெங்களூர் குட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல ரூம் போட்டு 1 வாரம் நின்று 8 பாட்டு எழுதணும் அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா 8 நாள் ஆகும் அவ்வளவு பாடல்கள் எழுதி இந்த மாதிரி பாடல்களை அமைக்கிறதுக்கு. 3வது நாள் முடிஞ்ச உடனே கண்ணதாசன் பந்துலுக்கு போன் பண்ணியிருக்காரு. பந்துலுக்கு இரிட்டேட் ஆயிட்டார். அதுக்குள்ள என்ன அவருக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லைங்க. 8 பாடல்கள் எழுதியாச்சு, இசையமைச்சாச்சு, 3 நாள்ல சொன்னாங்க.
இதுக்குதான் நீங்க கை தட்டணும். இப்ப கண்டதெல்லாம் பார்த்துட்டு இப்படிப்பட்ட பாடல்கள் 3 நாள்ல தயாரிக்கப்பட்டது. உடனே கண்ணதாசன் பந்துரு கிட்ட சொன்னதான் அவருடைய குசும்பு. எப்படி 8 நாளைக்கு புக் பண்ணிட்டீங்க, மிச்சம் 5 நாள் உட்லண்ட்ஸ் வாடகை எங்களுக்கு கொடுத்துருக்கான்னு கேட்டாங்க. அந்த இரட்டையில் ஒருத்தரான மூத்தவர் எங்கள் இசை மெல்லிசை மன்னர் திரு டி.கே. ராமமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களை அன்போடு உங்களை கண்கோஷத்தோடு வேண்டிக்கிறேன். இந்த படத்தின் ஆடியோ அந்த ட்ரெய்லர் வெளியீடு எங்கள் இதய தெய்வத்தின் புதல்வர் திரு ராம்குமாரி அவர்கள் வெளியிட ஆனந்த பிக்கர் சுரேஷ் சார் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரும் கொஞ்சம் கூட நின்னீங்கன்னா அடுத்து இந்த படத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் சில பேர் நம்மோடு இருக்கிறது நமக்கு ரொம்ப பெரிய பாக்கியம். அவங்களை சாந்தி சொக்கலிங்கம் அவர்கள் கௌரவிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்த நன்னாடு நினைவாக ஒரு சிறிய மொமெண்டோவை ராம்குமார் அவர்களும் சுரேஷ் அவர்களும் இணைந்து அவர்களுக்கெல்லாம் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் அந்த மொமெண்டோ அவர் சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் ஸ்ரீ V.S. ராவ் அவரை கௌரவித்து இந்த மொமெண்டோவை தரப்படும். நீங்க இருக்குமா சிங்காச்சவராய் சிவாஜி புகழ், சிங்காச்சவராய் சிவாஜி புகழ், சென்று வாழும் கர்ணன் சிவாஜி. சரியா ப்ளீஸ் எவ்வளவு பெரிய பெருமை ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் 2 பேருமே காலேஜுக்கு போயிருக்காங்க நிரூபிக்க முடியும். வீட்டுல ஏதாவது பிரச்சனை அழுது வந்துருச்சுன்னா நம்மளோட முகம் ஒரே மாதிரி தான் அழுவும். ஆனா ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் 300 மாதிரி சிரிச்சிருக்காரு, 300 மாதிரி சிரிச்சிருக்காரு, அழுந்திருக்காரு, 300 மாதிரி கோவப்பட்டிருக்காரு, 300 லாங்குவேஜ்ல பேசுற மாதிரி பேசியிருக்காரு தமிழ். அப்பேற்பட்ட அந்த நடிகர் தெய்வத்தை பற்றி சொல்ல 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 எழுத 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 இடமும் பார்த்தாது, பேப்பரும் பார்த்தாது, வாய்களும் பார்த்தாது. ஆக்சுவலி என்ன பண்ணிருக்கோம் நேரம் அப்படின்னா, சிவாஜி சாருக்கு ஒரு யூனிவர்சிட்டி அமைச்சு அதுக்குள்ள சிவாஜி சாரோட படங்கள் அத்தனையும் பொக்கிஷமா பாதுகாத்து வெளிநாட்டுல இருந்து வர்ற ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாட்டில் நடிக்க முயற்சி பண்ற நிறைய மனிதர்களுக்கு, நிறைய நண்பர்களுக்கு, நிறைய நல்லவங்களுக்கு இந்த படத்தையும் அந்த புகழையும் காமிச்சு பேர்பட்ட சாதனையாளர் இந்த உலகம் தூக்கி கொண்டாடணும்.
சொக்கலிங்கம் அவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக தமிழர்களின் வேண்டுகோள் படி, இங்கே வந்திருக்கின்ற ரசிகர்களின் வேண்டுகோளின்படி, மேடையில் கூப்பிட்ட இயக்குனர் சேரனின் வேண்டுகோளின்படி, உலக மகா நடிகர், தமிழரால் மறக்க முடியாத தமிழர் இல்லம் சிவாஜி அவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவருக்கு நான் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முறையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இருக்கும் மேடை என்றால் அந்த மேடையிலே ஒரு கம்பீரம் இருக்கும். அந்த கம்பீரம் இங்கே இருப்பதை நான் காண்கிறேன். ஏனென்றால் எல்லோரும் அந்த காலத்தில் வேலை செய்தவர்கள். ஆகவே இன்னமும் கம்பீரத்தை தொலைத்து விடாமல் பாதுகாத்துக் இப்படி பாராட்டுவதாக இருந்தால் அனைவருக்கும், குறிப்பாக மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் சங்க உறுப்பினர் சாந்தி சொக்கலிங்கம் அவர்கள் இந்த படத்தை ரீஇஷ்யூ பண்ணியிருப்பதை பார்த்து உண்மையாகவே பெருமைப்படுகிறேன். எலெக்ஷன் கேன்வஸ் போகும்போது அவருடைய ஆபீஸ்ல இந்த ப்ளோவை பார்த்தேன். கேட்டிருப்பேன் நானும் பங்கு வரலாமான்ட்டு. பட் அது சரி இருக்காது இந்த நேரத்தில் அவராட்ட உண்மையாகவே இந்த முயற்சி நீங்க எடுத்ததுக்கு விநியோகஸ்தராக என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாதிரி படங்கள் மீண்டும் ரீஇஷ்யூவாக எடுத்து வருவதற்கு தமிழக மக்கள் மிகுந்த வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டு வெளியிடுகிறேன். அதை காலை வேளை நவீன புத்திகளுடன் மெருகூட்டப்பட்டு டிஜிட்டல் இலக்க ஒளி அமைப்புடன் எளிதூட்டப்பட்டு இயலிசை நாடகம் என்ற முத்தமிழின் இந்த அமைப்பியமான நாடக கலைக்கு, அந்த நடிப்பு கலைக்கு முழு குறிமலையாளரான எங்கள் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நடிகர் திலகம் சிவாஜி இந்த கர்ணன் முன்னோட்ட வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற திரையுலக சான்றோர்களே, சாதனையாளர்களே, இதயம் சிவாஜி கணேசனுடைய பக்தர்களே, இந்த பெருவிழாவில் நான் கலந்து கொள்வதிலே பேர் உலகை அடைகிறேன். அதற்கு 2 காரணங்கள். ஒன்று, இதன் உரிமை பெற்றிருக்கின்ற திவ்யாபுரி சொக்கலிங்கம், சாந்தி சொக்கலிங்கம் அவர்களும் உலக உரிமை பெற்றிருக்கின்ற நேரில் பேசிய ஒரு வழக்கம் இல்லை. இருந்தாலும் அப்பாவோட சின்ன வயசுல நான் 17 வயசு இருப்போம். அவருக்கு எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க பார்த்த ட்ரெய்லர்ல கடைசியில உள்ளத்தில் நல்ல ஒரு சாங்ல என்ஜிஆர் அவர்கள் கிருஷ்ணரா நடந்து வருவார். அப்படியே அக்ராஸ் த பேட்டில் கீழே ஆயிரக்கணக்கான பேர் செத்து போயிருப்பாங்க. அப்படியே வித் சேரியட்ஸ் எல்லாம். அந்த ஷாட் மட்டுமே 4 நாள் எடுத்திருக்காங்க கோட்சேரி. நீங்க பார்த்து சேரியட்ஸ் தான் இங்க சென்னையில பண்ணி அங்க அமைச்சிருக்காங்க. நீங்க அதை ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்த்தா அன்னைக்கு 64 இவ்வளோ அரேஞ்ச் பண்ணி அந்த செல்போன இதெல்லாம் கம்ப்ளீட்டா ஆர்டிஸ்ட் கிடையாது, இந்தியன் கேவலரி ஃப்ரம் தி ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு வாசியில் எடுத்து குருட்சேத்திரத்துல எடுத்து அந்த ஒரு ஷாட்டுக்கு மட்டும் 4 நாள் எடுக்கிறதுக்கு ஒரு பேசிஸ் இருக்கு. அது பெரிய விஷயம். அன்னைக்கு நான் சின்ன வயசுல அந்த படம் பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணோம். ஏன்னா ஜிபிஎஸ் சவுண்ட்ல பார்க்க போச்சு அதோட த்ரில்லே தனியா இருக்கு. நன்றி, வணக்கம். இதுதான் பிரம்மாண்டம். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். சிறந்த ஒரு கர்ணன்ற ஒரு படத்தை இன்றைய தலைமுறையும் பார்த்து மகிழுங்கிறதுக்காக இதை ரீரிலீஸ் பண்ற திரு சொக்கலிங்கம் தம்பதி அவர்களை நாம் மனதார பாராட்டுகிறோம். தயாரிப்பாளர்களே, பந்துசார் போற ஒரு பெரிய பிரம்மாண்டமான தயாரிப்பாளர்கள் பார்ப்பதே அறிவு. அவருடைய படங்களிலே நடித்த ஒரு பெருமை எனக்கு உண்டு. கர்ணன் ஒன்று, மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியன் ஒன்று, இந்த மாதிரி படங்கள் இதெல்லாம் என்னை போல உள்ள நடிகனுக்கு பெருமை சேர்க்க வேண்டிய ஒரு இடம். அடுத்தது சிவாஜி சாரை பத்தி 100 ஆண்டு காலமும் பேசலாம், ஒரே வரியிலையும் கூட பேசிக்கலாம். ஒரே வரியில நான் இன்னைக்கு
சிவாஜி சார் பிறந்தது தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை. அவர் வெளிநாட்டில் பிறக்காதது அந்த நாடுகளுடைய துரதிர்ஷ்டம். நன்றி, வணக்கம். பெரியவர்களுக்கும் இந்த திரைப்படத்தை மறு வெளியிட வேணும்னு கேட்டு சொற்கலிங்க சாந்தி சொற்கலிங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கம் சொல்கிறேன். இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்து இந்த திரைப்படத்தை நாங்கள் வெளியிடணும்னு ஆர்வப்பட்டு செய்திருக்கோம். இந்த மாதிரி காவியங்கள் நிறைய இருக்கு. வீரவாண்டி கட்டுவோம், நிறைய படங்கள். ஒவ்வொரு திரைப்படமும் வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ள திரைப்படங்கள் தான் சிவாஜி. இப்ப வர படங்கள்லாம் ஏதோ பார்க்கிறோம், அது மனசுல நிற்காது. இது என்னைக்குமே நிற்கும். அதன்படி வாழ்க்கையை நடத்தலாங்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு எங்க 4 சகோதரருக்குமே இந்த படங்கள்லாம் ஒரு படிப்படியாக தான் இருக்கே தவிர அதை போல எல்லாருக்கும் இது இருக்கணும். இந்த மாதிரி பல படங்கள் வரணும். அதற்கெல்லாம் நீங்க ஆதரவு பண்ணணும்னு கேட்டுட்டு விடைபெறுகிறேன். வேலை வீட்டிற்கும் பெரியவர்களே, சிவாஜி ரசிகர்களே, அனைவருக்கும் நன்றி என்ற வணக்கம். பல விழாக்கள் நாங்கள் பங்கேற்று இருக்கோம். நான் சேர்க்கிறேன் எங்களோட அசோசியேஷன் சார்பெல்லாம் அருள்பத்திலாம். ஆனால் பல விழாக்கள் முதற்களவில் மிக மகிழ்ச்சி இந்த விழாவில் பங்கேற்பதில் என்று கூறினோம். ஆனால் உண்மையில் மனதளவில் அடிமனதளவில் இன்றுதான் மிக மிக மகிழ்ச்சியாயிருக்கு. ஏன்னா ஒரு படம் பார்த்துட்டு கண்ணில் தண்ணி வந்து வாயில வார்த்தை பேச வராமல் நிற்கக்கூடிய படங்கள் பல சிவாஜி படங்களில் பல ரத்தனங்கள் உண்டு. அந்த ரத்தனத்தில் பயணத்தில் கேட்டவால இது ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் படம். ஏன்னா இன்ஃபேக்ட் இந்த படம் பார்க்கச்சே ரவிசங்கர் சொன்ன மாதிரி அந்த இன்ஃபேக்ட் அந்த கேமரா பேன் பண்ணிச்சே பார்த்தேன். இது எத்தனை நாள் எடுத்திருப்பார் அப்படின்னு மட்டும் யோசனை பண்ணணும். தவிர்த்து 4 நாள் எடுத்தார் இந்த ஒரு ஷார்ட்டுக்கு மட்டும் அப்படின்னாக்கா எனக்கு நல்லா ஞாபகம். பிகாஸ் நான் 1945 இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். சின்ன வயசுல பள்ளிப்பருவத்தில் இருக்கும்போது அண்ணன் சிவாஜி அவர்களின் நடிப்பை பார்த்து தான் நான் நடிக்க வந்தேன். என்னுடைய பெரும் பாக்கியம் என்னவென்றால் 1963 முதல் படத்தில் ரத்த திலகத்தில் அவரோடு இணைந்து நடித்தேன். 2வது படமாக கர்ணனில் அவரோடு இணைந்து நடித்தேன். இதை எனது பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அவருடைய நடிப்பு வருங்கால சந்தைகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக விளக்கி பல நடிகர்களை உருவாக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அண்ணனை பற்றி பேசுறதுன்னா என்ன பேசுறதுன்னு தெரியல. சேரன் சார் சொன்னாங்க, வந்து அடிபட்டு உதப்பட்டு அந்த விழாவில் வர பார்த்தேன்னு சொன்னாங்க. அந்த விழாவுக்கு அத்தனை ஆர்டிஸ்டையும் சென்னையிலேருந்து மதுரை கூட்டியார் பொறுப்பை அண்ணன் என்கிட்ட தான் ஒப்பிச்சிருந்தாங்க. அதனால என் பேண்டை யாரும் கிழிக்கல. எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்ததுனால என்னை உள்ள விட்டுட்டாங்க. அதாவது அவருக்கு நிகரான ஒரு நடிகர் உலகத்துல இதுவரையும் பிறந்திருக்கிற, இனிமேல் பிறக்க போறதும் இல்லை. அதாவது பல நடிகர்கள் என் தியேட்டருக்கு வந்திருக்காங்க படம் பார்க்க. அதுல ஒரு நான் பேரை சொல்லி எதையாவது சொல்லிக்கிட்டேன்னா நீங்க வரல என்பது மிக வருத்தத்துக்குரிய விஷயம் தான். அவங்க எல்லாம் இங்க வந்திருக்கணும். ஆனா நீங்க யோசிச்சு பார்க்கணும். அவங்க எல்லாம் வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்துருந்தா அப்புறம் நடிக்கவே யோசிப்பாங்க. அவங்க தொழில் பாதிக்கப்படுமே தான் அவங்க யாரும் வரல. இன்னொன்னு மேடம் கிருஷ்ணாஸ் நீங்க சொன்னது அற்புதமான யோஜனை. ஆனா அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அமிதாப் பச்சன் பேரே சொல்றேன். அமிதாப் பச்சன்ல எந்த பச்சனா இருந்தாலும் ஈஸியா செலை செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் முகத்துல ஒரே பாவம் தான். அண்ணன் பாவத்தை செதுக்கிறதுக்கு இன்னொரு சேர்த்து வரலங்கிறதா என்னுடைய எண்ணம். அதனாலதான் என்ன மேடம் கிருஷ்ணாஸ் அப்படின்னு அண்ணா சொன்னாரு. மாடர்ன் பிராண்டோ வந்து நடிப்பை கேட்பார் அப்படின்னு. சிவாஜி சார் வந்து எத்தனையோ பேருக்கு நடிப்பை பிச்சை கொடுத்துருக்காரு. ஆனா நடிக்கணுமே, அது அவருக்கு மட்டும்தான் வரும். அவர் காட்டுற முகபாவத்தை வந்து இவங்க நினைச்சு என்ன லென்ஸ் போட்டு முன்னாடி வச்சாலும் வராது. நீங்க நான் வந்து தைரியமா ஓப்பனா டிக்ளேர் பண்றேன். என்னென்ன படத்தை ரீமேக் பண்றீங்கல்ல, பில்லா எடுக்கிறீங்க, மாப்பிள்ளை எடுக்கிறீங்க, அதை எடுக்கிறீங்க, இதை எடுக்கிறீங்க, கழுதை எடுக்கிறீங்க, குதிரை எடுக்கிறீங்க. யாராவது ஒரு நடிகர் சிவாஜி நடிச்ச அந்த படங்களை எடுத்துருங்க பார்ப்போம். உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க எடுங்க. கர்ணன் எடுங்க, தெய்வம் எடுங்க, உத்தமபுரம் எடுங்க, தில்லான
நீங்க எல்லாம் பொழப்பு நடத்துறீங்க. அவர் கலைக்காக வாழ்ந்தார், ஆட்டுக்காக வாழ்ந்தார், சினிமாவுக்காக வாழ்ந்தார். கடைசி வரை சினிமா 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 சினிமா. நடிகர் திலகத்தில் புகழ் பாடிக்கொண்டிருக்கும் திவ்யா பிலிம்ஸ் அவர்களுக்கு நன்றி. அவர்கள் செய்யும் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். சேரன் சார் சொன்ன மாதிரி இன்னும் நடிகர் திலகம் நடித்த சில படங்கள் செலக்ட் செய்து அதை இது போல் ரிஸ்டோர் பண்ணி டிடிஎஸ் சவுண்டுடன் வெளிவர வேண்டும். அதுக்கு நமது திவ்யா பிலிம்ஸ் அவர்களை நான் முழுதாக சப்போர்ட் பண்ணேன். எந்த முயற்சி எடுத்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். அது இது ஒரு பிரமாண்டமான முயற்சி. நன்றி தான் சொல்ல முடியும். வணக்கம். ஹீரோவோட நடிச்சிட்டு இருக்கேன். அப்ப கன்னடத்துல ஏதோ ஒரு ப்ரொடியூசர் வந்து அந்த ஹீரோ கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் ஆச்சு, அந்த ஹீரோ என்ன கூப்பிட்டாரு. என்னன்னு அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றேன். அப்புறம் அந்த ஹீரோ யாருன்னு சொல்றேன். சார் மகேந்திர சார் ஒரு நிமிஷம், இவர் பாருங்க அறிவில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. தெய்வ மகனை போய் என்ன திருப்பி கன்னடத்துல பண்ண சொல்றாரு. நான் அது கிட்ட எங்கேயாவது போக முடியுமா? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. சிவாஜி ரசிகனாச்சு, நீங்க சொல்லுங்க. என்ன ரொம்ப வற்புறுத்துறாரு, என்னால அதை செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு அவர் அனுப்புங்க. என் மூலமா அவரை துரத்தி அனுப்பிச்சார். அந்த நடிகர் வேற யாரும் இல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி சொன்னது. புரட்டக்காலை ஷூட்டிங் போது உண்மையிலேயே நடந்த சம்பவம் இது. வாகினி ஸ்டுடியோல அவர் வந்து என்னென்னமோ சொல்றாரு. நீங்க இப்படி பண்ணுவீங்க, நீங்க இப்படி ஸ்டைல போடுவீங்க. ஐயோ, சிகரெட்டை நான் பிடிக்க கத்துனதே அக்கார பார்த்தாயான்னு பதில் சொல்லிட்டு இருக்காரு. நான் பஸ்ல கட்டப்ப மாட்டேன் பேசிதான் டிக்கெட் எடுப்பேன், டிக்கெட் எடுக்கிற பணத்தெல்லாம் அடிப்பேன். கொஞ்சம் நல்லா தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொன்ன வார்த்தை. அதனால இந்த ரீமேக் எல்லாம் நடக்கவே நடக்காது. இந்த படங்களை இவங்க சொன்ன மாதிரி எல்லா சிவாஜி பிக்சர்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்தா கூட பரவாயில்ல, திருப்பியும் இந்த டிடிஎஸ்ல பண்ணி செஞ்சோம்னா சினிமா உலகமே இப்ப படம் ஓடல நல்லா வருத்தப்பட்டு இருக்கிறீங்களே. இந்த மாதிரி படங்கள் வந்தா கண்டிப்பா ஓடும், மக்கள் பார்ப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு கடமை இருக்கிறது, அதுக்கு சொல்றேன். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்து நம்ம திருப்பி இந்த படம் பார்த்து பிரயோஜனம் இல்ல. அடுத்த தலைமுறையினரை இங்க அழைத்து வந்து நீங்க உங்க பிள்ளைங்கள உங்க பேரன்ல வந்து பார்த்து இதுதான்டா நடிப்பு, இந்த படத்தை நீங்க பார்க்க வைக்கணும். அப்பதான் திவ்யா பிலிம்ஸ் உண்மையான வெற்றி. இதுக்கு சரியா கேட்க மாட்டேங்கிறீங்க. இது பண்ணிக்கலாம். உங்க பையன் புது சண்டை கேட்டானா கர்ணன் வந்து பாருங்க, அப்பதான் வாங்கி தருவேன்னு சொல்லணும். நீங்க அப்படி செஞ்சு அந்த இளைய தலைமுறைக்கு இது நடிப்புன்னா என்ன, பெருமை வந்து நின்றுட்டு போறது இல்ல. நான் ஆக்டிங் இன்னைக்கு சட்டில் ஆக்டிங் சொல்ல ஆரம்பிச்சாங்க. there is something called acting நீங்க புரிய வைக்கணும். அதுக்காக தான் அவர் திவ்யா பிலிம்ஸ் சொக்கலிங்கம் அவர்கள் இந்த முயற்சியை எடுத்திருக்காங்க. அதே போல ராம்குமாரனுக்கு ஒரு வேண்டுகோள். சிவாஜி ரசிகர்கள் சார்பாக இந்த வேண்டுகோளை நீங்கள் ஏற்று தயவு செய்து முயற்சி எடுத்து செய்யணும். சிவாஜி சார் நடிச்ச படங்களோட தலைப்பு எதையுமே வேற யாரும் பயன்படுத்தக்கூடாது. தயவு செஞ்சு நமக்கு கடிதம் கொடுத்து சிவாஜி சார் நடிச்ச படங்களை மட்டும் தயவு செய்து யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். ஏன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கு நிறைய படங்கள் அந்த மாதிரி தலைப்பை வைக்கிறது. அது யாரையும் நம்ம வந்து குறை சொல்லல. ஆனா எங்கள் மகா கலைஞர் நடித்த படத்தோட தலைப்பை வந்து வேற யாரும் பயன்படுத்த தகுதி இல்லை. அதை வேண்டாம், அது செய்யக்கூடாது. அது என்னோட வேண்டுகோள். அது கொஞ்சம் எல்லாருமா குமரா இருக்கீங்க, சமூகசார இருக்கீங்க, அறுபது எல்லாருமே கொஞ்சம் சொல்லி அதை செஞ்சா நல்லா இருக்கும். எம்ஜிஆர் படத்தலை கூட வைக்க வேணாம், ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் போட்டி வருவாங்க, நாங்க மட்டும் வைக்கலாமான்னு. அதனால அவங்களோட தலைப்பை வைக்க வேண்டாம், சிவாஜி சார் பட தலைப்பை வைக்க வேண்டாம்ன்றது என்னோட வேண்டுகோள். அடுத்ததாக மாஸ்டர் குரு சில இடத்துல உணர்ச்சிகளை தான் தொட்ட முடியுது, வாய் பேச்சு வர மாட்டேங்குது. தெய்வ சன்னிதானத்தில் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கிற மாதிரி தெய்வ சன்னிதானத்தில் உட்கார்ந்துருக்க மாதிரி. இதெல்லாம் நம்ம இந்த பூமியில் தான் இருக்கோமா, இதெல்லாம் நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்க அந்த விஷயம். இப்படி ஒரு நல்ல படத்தை இப்படி ஜனங்கள்லாம் வந்து பார்க்குற அளவுக்கு ஒரு விசேஷம் நடக்குமாங்கிறது எனக்கு இன்னும் கூட 8 கம்பெனி நார்மல் லெவல். நாயேனையும் ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய், என்னை உள்ளவண்ணம் பெயர் அறியும் அறிவதந்தாய், என்ன பேரு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கை மாதர் தங்கச்சே. அமிராய் படம் நீ பாடத்துக்கு இந்த வார்த்தை இந்த காட்சிக்கு தான் போடுறேன். நான் ஒரு சீன் தான் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணேன். ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பிறப்பெடுத்து என்னுடைய 6வது வயசுல
அண்ணனுடைய திருப்பாதங்கள், கணேசனுடைய திருப்பாதங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சொன்னார் சேரன் சார், சிவாஜி சிவாஜி சிவாஜி, சிவாஜி நான் புரிவிட்டு வச்சிருக்கேன். முதல் பக்தர் வந்து வைஜி மகேந்திரன் அவர்கள். அவர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வருஷா வருஷம் ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அது ஒரு புதுமையா பண்ணுவார். நிஜமான ராமபக்த அனுமான் சொன்னா வைஜி மகேந்திரன் அவர்கள். நன்றி. ஓரளவுக்கு என் முகத்தை பார்த்து அதை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். நாராயணா. இதுக்கெல்லாம் படம் எடுத்திருக்காங்க, எல்லாருமே சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு திரை பின்னால இருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து இப்போ எங்களுக்கு பொன்னாடை போத்து எங்களை பத்தி சொல்லி நாங்க